டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். திமுகவின் தோல்வி வரலாற்றை ஸ்டாலின் நினைத்து பார்க்க வேண்டும் என இபிஎஸ் காட்டம். 2011 முதல் 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரை தோல்வி பட்டியலை அவர் மறந்துவிட்டாரா எனவும் கேள்வி. ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையில் திமுக தீவிரம். இதுவரை 1.5 கோடி புதிய உறுப்பினர்களை நெருங்குவதாக தகவல். பண மோசடி புகார் தொடர்பான மேல்முறையீடு வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். விசாரணைக்கு வந்துவிட்டு வேறொரு நாள் கேட்பதா எனவும் கேள்வி. காமராஜர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் என திருச்சி சிவா கூறிய கருத்தால் கொந்தளிக்கும் காங்கிரசார். திருச்சி சிவா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். 10 தோல்வி பழனிசாமி என விமர்சித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இபிஎஸ் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் 2011 சட்டமன்ற தேர்தல் முதல் 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரை திமுக தேர்தல் தோல்விகளை அவர் பட்டியலிட்டுள்ளார். இப்படி இருக்க 10 தோல்வி பழனிசாமி என என்னை பார்த்து சொல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக வரலாற்றை சற்று திரும்பி பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். திமுகவின் புதிய உறுப்பினர் சேர்க்கை 1.5 கோடியை நெருங்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை தொடங்கி அந்த பரப்புரையுடன் சேர்த்து உறுப்பினர் சேர்க்கையும் தொடங்கி வைத்தார். இதில் தற்போது 1,35,43,000 பேர் புதிதாக திமுகவில் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பண மோசடி தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பண மோசடி தொடர்பான வழக்கில் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் வேறொரு நாளில் விசாரிக்க வேண்டும் என அவகாசம் கோரப்பட்டது. இதனை கண்டித்த நீதிபதி இரவு முழுவதும் வழக்கை படித்துவிட்டு வந்தால் வேறொரு நாள் கேட்கிறீர்களே என காட்டமாக தெரிவித்தார். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒருபுறம் கோடை வெப்பம் சுட்டெரித்து வரும் நிலையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தேனி மாவட்ட கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதி உள்ளிட்ட இடங்களில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது 10 நிமிடமாவது கலந்துரையாட வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். காணொலி காட்சி மூலம் மாவட்ட செயலாளர்களுடன் அவர் இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது திமுக அரசின் சாதனைகளை கூறி பொதுமக்களிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என அறிவுரை வழங்கினார். திமுகவில் 2.5 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ள நிலையில் மேலும் சில கட்சிகள் வரும் என இபிஎஸ் தொடர்ந்து கூறி வருகிறார். மேலும் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர் அழைப்பு விடுத்து வருகிறார். முன்னதாக விசிக மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி இபிஎஸ் அழைப்பை நிராகரித்துள்ள நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரும் மாநில செயலாளரும் தெரிவித்துள்ளனர். காமராஜர் குறித்து திமுகவின் திருச்சி சிவா தெரிவித்த கருத்து காங்கிரசாரை பெரும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. திருச்சி சிவா மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திருச்சி சிவாவை கடுமையாக விமர்சித்துள்ள திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் உதவி இல்லாமல் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது என எச்சரித்தார்.
கூட்டணி கட்சிகளை இலனமாக பார்க்கும் நிலையை மாற்ற வேண்டும் எனில் ஆட்சியில் பங்கு என்பதே தீர்வு என்றும் அவர் பேசியுள்ளார். மேலும் திமுக தனித்து போட்டியிட்டு நின்றதாக வரலாறு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆடி மாதம் தொடங்கியதை அடுத்து அம்மன் கோவில்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அம்மனை வழிபடும் ஆடி மாதத்தில் கூழ் வார்த்து பொங்கல் வைத்து மக்கள் வழிபடுவர். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜவுளி கடைகளில் ஆடி சிறப்பு தள்ளுபடியும் இன்று காலை முதல் களை கட்ட தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.